சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் சுவாதி, சதயம் மற்றும் திருவாதிரை. சுவாதி நட்சத்திரத்தின் சின்னம் காற்றில் அசையும் தீபம் மற்றும் புல்லின் நுனி. சதயம் நட்சத்திரத்தின் சின்னம் வட்ட வடிவம் மற்றும் பூங்கொத்து. திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம் மனித தலை மற்றும் வைரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் முன்னேற்றங்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சுவாதி நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் விசாகம், பூரட்டாதி மற்றும் புனர்பூசம். விசாகம் நட்சத்திரத்தின் சின்னம் முரம் மற்றும் பானை செய்ய பயன்படுத்தும் சக்கரம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் வில் மற்றும் அம்புக்கூடு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றிகளையும் சகல செல்வங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். வாழ்க வளமுடன். விசாகம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். விசாகம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள் மற்றும் சின்னங்கள். அனுஷம் நட்சத்திரத்தின் சின்னம் குடை மற்றும் மலரும் தாமரை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் தாமரைப்பூ மற்றும் புடலம்பூ. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் பெறலாம். வாழ்க வளமுடன். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் கேட்டை, ரேவதி மற்றும் ஆயில்யம். கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் ஈட்டி. ரேவதி நட்சத்திரத்தின் சின்னம் மீன் மற்றும் மத்தளம். ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் சர்ப்பம் மற்றும் அம்மி. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் வெற்றிகளையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்கள் செய்ய எண்ணியது ஈடேறும். வாழ்க வளமுடன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் மூலம், அஸ்வினி மற்றும் மகம். மூலம் நட்சத்திரத்தின் சின்னம் முறுக்கப்பட்ட வேர்கள் மற்றும் சிங்கத்தின் வால். அஸ்வினி நட்சத்திரத்தின் சின்னம் குதிரை தலை மற்றும் குதிரை. மகம் நட்சத்திரத்தின் சின்னம் ராஜசிம்மாசனம் மற்றும் பல்லக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் செல்வ வளங்களையும் முன்னேற்றங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம் மற்றும் இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய எண்ணிய செயல்கள் ஈடேறும். செல்வ வளம் சேரும். வாழ்க வளமுடன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் பூராடம், பரணி மற்றும் பூரம். பூராடம் நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள் மற்றும் விசிறி. பரணி நட்சத்திரத்தின் சின்னம் கீழ்நோக்கிய முக்கோணம் மற்றும் மண் பாத்திரம். பூரம் நட்சத்திரத்தின் சின்னம் சங்கு மற்றும் கட்டில் கால்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திர நாள்களில் நல்ல காரியங்களை செய்ய எண்ணியவை ஈடேறும். செல்வ வளம் சேரும். வாழ்க வளமுடன்.
ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இன்றைய காணொளியில் காணலாம். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் உத்திராடம், கார்த்திகை மற்றும் உத்திரம் ஆகும். ஊராடம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரத்தில் முதலில் வருவது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தின் சின்னம் யானை தந்தம் மற்றும் தந்தத்துடன் கூடிய யானை. கார்த்திகை நட்சத்திரத்தின் சின்னம் வாள் அல்லது கத்தி. உத்திரம் நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியையும் செல்வ வளங்களையும் சகல சுபிக்ஷங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திர நாள்களில் நல்ல காரியங்களை செய்ய எண்ணியவை ஈடேறும், செல்வ வளம் சேரும். வாழ்க வளமுடன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் திருவோணம், ரோகிணி மற்றும் ஹஸ்தம். திருவோணம் நட்சத்திரத்தின் சின்னம் அம்பு மற்றும் அம்புக்கூடு. ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் தேர். ஹஸ்தம் நட்சத்திரத்தின் சின்னம் உள்ளங்கை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் செல்வ வளங்களையும் சுபிக்ஷங்களையும் நலங்களையும் பெறலாம். மற்றும் இந்த நட்சத்திர நாள்களில் இவர்கள் நல்ல காரியங்களை செய்ய எண்ணிய காரியங்கள் ஈடேறும் மற்றும் செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். திருவோணம் நட்சத்திரத்தின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் அவிட்டம், மிருகசீரிடம் மற்றும் சித்திரை. அவிட்டம் நட்சத்திரத்தின் சின்னம் உடுக்கை மற்றும் மத்தளம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் சின்னம் மான் தலை. சித்திரை நட்சத்திரத்தின் சின்னம் முத்து மற்றும் ஒளி பொருந்திய இரத்தினங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வ வளங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய எண்ணிய காரியங்கள் ஈடேறும், செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் சதயம், திருவாதிரை மற்றும் சுவாதி. சதயம் நட்சத்திரத்தின் சின்னம் வட்ட வடிவம் மற்றும் பூங்கொத்து. திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம் மனித தலை, நீர்த்துளி மற்றும் வைரம். சுவாதி நட்சத்திரத்தின் சின்னம் காற்றில் அசையும் தீபம் மற்றும் புல்லின் நுனி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் வெற்றிகளையும் செல்வங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் எண்ணியது ஈடேறும், செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் பூரட்டாதி, புனர்பூசம் மற்றும் விசாகம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் வில் மற்றும் அம்புக்கூடு. விசாகம் நட்சத்திரத்தின் சின்னம் முரம் மற்றும் பானை செய்ய பயன்படுத்தும் சக்கரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வ வளங்களையும் சுபிக்ஷங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய எண்ணியவை ஈடேறும், செல்வ வளம் சேரும். வாழ்க வளமுடன்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இந்த காணொளியில் காணலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூசம் மற்றும் அனுஷம் ஆகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் கட்டில் கால்கள். பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் தாமரைப்பூ மற்றும் புடலம்பூ. அனுஷம் நட்சத்திரத்தின் சின்னம் குடை மற்றும் மலரும் தாமரை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும், செல்வங்களையும், சகல சுபிக்ஷங்களையும் பெறலாம். மற்றும் இந்த நட்சத்திரம் வரும் நாள்களில் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் எண்ணிய செயல்கள் ஈடேறும், செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இன்றைய காணொளியில் காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் ரேவதி, ஆயில்யம் மற்றும் கேட்டை. ரேவதி நட்சத்திரத்தின் சின்னம் மீன். ஆயில்யம் நட்சத்திரத்தின் சின்னம் இரட்டை சர்ப்பம் அல்லது சர்ப்பம். கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் ஈட்டி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றிகளையும், செல்வங்களையும், சகல சுபிக்ஷங்களையும் பெறலாம். மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் இவர்கள் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் எண்ணிய காரியம் ஈடேறும், செல்வ வளம் பெருகும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க வளமுடன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை பற்றி இன்றைய காணொளியில் காணலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சம்பத்துதாரை நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம் மற்றும் மூலம். அஸ்வினி நட்சத்திரத்தின் சின்னம் குதிரை தலை மற்றும் குதிரை. மகம் நட்சத்திரத்தின் சின்னம் கிரீடம் மற்றும் ராஜசிம்மாசனம். மூலம் நட்சத்திரத்தின் சின்னம் முறுக்கப்பட்ட வேர்கள் மற்றும் சிங்கத்தின் வால். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சம்பத்துதாரை நட்சத்திரங்களின் குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும், நலங்களையும், சுபிக்ஷங்களையும், செல்வங்களையும் பெறலாம். மற்றும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் எண்ணிய காரியம் ஈடேறும், செல்வ வளம் பெருகும். வாழ்க வளமுடன்.